நமசிவாய வாழ்க. பூராட நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கான தோஷங்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. பூராடம் அப்படிங்கிறது சுக்கிரனோட நட்சத்திரங்க. இதில் 1, 2, 4 பாதங்களில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதில் பெருசாக எந்த தோஷங்களும் கிடையாதுங்க. 3ஆம் பாதத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா குறிப்பாக தாயாருக்கு கண்டங்க. அதாவது சூரியன் உதய நேரத்துலையும் சூரியன் மறையிற நேரத்துலையும் நள்ளிரவு நேரத்துலையும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதோட தந்தையாருக்கும் கூடவே அந்த குழந்தைக்கும் ஒரு கண்டத்தை கொடுக்குங்க. அப்ப இந்த 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க கட்டாயம் பரிகார பூஜை பண்ணிக்கணுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, நவகிரக சாந்தி ஹோமத்தையும் நட்சத்திர சாந்தி ஹோமத்தையும் பண்ணிக்கிறது ரொம்பவே சிறப்பு. அது மட்டும் இல்லாம சிவபெருமானுக்கு கங்கை நீரால அபிஷேகங்க. திருவானைக்காவல்ல இருக்கக்கூடிய சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபாடு பண்றது மிகச்சிறப்பு. அதே மாதிரி திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய வருணலிங்க வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரான ஒரு பலனை கொடுக்குங்க. பௌர்ணமியில விரதம் இருக்கிறது இவங்களுக்கு பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கையில எல்லா விதமான ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும்.